வணக்கம். நான் இன்றைக்கு மீன் குழம்பு வச்சு காட்ட போகிறேன். அதுக்கு 1/2 கிலோ அளவு மீன் எடுத்திருக்கிறேன். ஒரு சின்ன எலுமிச்சை அளவு புளி எடுத்திருக்கிறேன். அதை எடுத்து ஊற வச்சிருக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவு மிக்ஸ் கறி பவுடர் எடுத்திருக்கிறேன். ஒரு பெரிய வெங்காயம், 2 உள்ளிப்பல், 2 பச்சை மிளகாய், ஒரு பெரிய தக்காளி பழம், 2 உள்ளிப்பல், ஒரு பீஸ் இஞ்சி, கொஞ்சம் கருவேப்பிலை, 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 1/2 டீஸ்பூன் வெந்தயம் எடுக்கிறேன், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் எடுக்கிறேன், கொஞ்சம் பெருங்காயம் எடுக்கிறேன், 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுக்கிறேன், கொஞ்சமாக உப்பு எடுக்கிறேன். போடைக்குள்ள அளவு சொல்கிறேன், அதோடு சேர்த்து கொஞ்சம் பால் எடுக்கிறேன். இப்போ வாங்கோ மீன் குழம்பு வைக்கலாம். இப்போ சட்டி கொதிச்சோடனேயும் 3 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெயை விட்டு எண்ணெய் கொதிச்சோடனே அதில் 1 டீஸ்பூன் அளவு பெருஞ்சீரகம் போட்டு, பச்சை மிளகாய் போட்டு, வெங்காயத்தையும் உள்ளியையும் அதில் போட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி பொரிய விட்டு இந்த பதம் வந்தோடனேயும் அதில் 1/2 டீஸ்பூன் அளவு வெந்தயத்தை போட்டு ஒரு தடவை அப்படியோ மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். கன நேரம் விடக்கூடாது. 2 தடவை அப்படி மிக்ஸ் பண்ணி விட்டால் போதும். அதில் அடுத்ததாக இஞ்சி பூண்டு இடித்து வச்சிருக்கிறேன். அதையும் போட்டு கொஞ்சம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்டு அதில் வெட்டி வச்ச தக்காளி பழத்தை போடணும். தக்காளி பழத்தை போட்டு அதோட 1/2 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்க்கணும். அப்போ தக்காளி பழம் நல்ல மையாக அவிஞ்சு வந்துடும். எங்களுக்கு நல்ல கிரேவி கிடைக்கும் மீன் குழம்பில். உப்பு போட்டாட்டிக்கு தனித்தனியாக இருக்கும் தக்காளி பழம், மசிப்படாது. அதுக்காகத்தான் கொஞ்சம் உப்பு போட்டு மூடி போட்டு அடுப்பை சிம்மில் வச்சு விட்டுறணும். இப்போ மூடி போட்டு விட்டுட்டேன். இப்போ நல்லா தக்காளி பழம் வெந்து வந்துட்டுது. நல்லா மசிச்சு விட்டுட்டேன். இப்படி இருக்கணும். இந்த ஸ்டேஜில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு மிக்ஸ் கறி பவுடர் போடுறேன். இது ஹோம்மேட் கறி பவுடர். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அந்த கப்பால் 1/2 கப் அளவு தண்ணி விடுறேன். புளி ஊற வச்ச கப்பால் 1/2 கப் தண்ணி விட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு போடுறேன். பேருந்து காணாட்டி போடலாம். 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் போட்டேன். நான் போட்டு பெருங்காயத்தை 2 தடவை ப்ரெஸ் பண்ணி விடுங்கோ. ப்ரெஸ் பண்ணி விட்டு மூடி வச்சு நல்லா கொதி வந்தோடனையும் அதில் கரைச்சி வச்ச புளியை விடணும். அடியில் இருக்கிறத எடுக்கக்கூடாது. சில நேரம் அதில் மண் வரும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி 2 கொதி வந்ததும் அதில் எடுத்து வச்ச பாலை விடணும். பால் கொஞ்சமாக தான் சேர்க்குறேன். இதில் ஒரு கொதி வந்தோடனே மீன் துண்டை போட்டு ஃபுல்லாக குழம்பில் உள்ளே போகிற மாதிரி செய்திடணும். அகப்பையால் மூடி வச்சு அடுப்பை சிம்மில் வச்சிடணும். மீன் போட்டால் பேருந்து அடுப்பை குறைச்சி விடணும். மீன் துண்டு உடைஞ்சிடும். இப்போ சீரகம் ஒரு பங்கண்டா, மிளகு 1/2 பங்கு எடுத்து அதை நல்லா பொடி செய்து அதில் இருந்து 1 டீஸ்பூன் அளவு எடுத்து குழம்பில் போடுறேன். இது மீன் குழம்புக்கு நல்ல சுவை கொடுக்கும். அந்த
மீன் மணம் வந்து குறைவாக இருக்கும். இப்போ சுவையான மீன் குழம்பு தயாராகிட்டுது. நீங்களும் செய்து பார்த்து எப்படி இருக்குன்னு எனக்கு ஷேர் பண்ணுங்க. என்னோட வீடியோ பார்த்த எல்லாருக்கும் நன்றி. என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.